புதுக்கோட்டை மாவட்டம் ஈத்தூரில் உள்ள முன்னாள் அமைச்சரும் ராஜமலை சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இல்லத்தில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் அதிமுகவிலேயே தொடர்வதா அல்லது வேறு நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்தும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களிடம் கருத்து கேட்பு செய்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுகவினரிடையே பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் தனி அணியாக இருந்த SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் சட்டமன்ற சபாநாயகரிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை வாபஸ் பெறப்பட்டனர். இந்த நிலையில் SP வேலுமணி தரப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் எடப்பாடி சந்தித்து இதுவரை எந்த விதமான மன்னிப்பு கடிதமும் கொடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனிடையில் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூரில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தனது ஆதரவாளர்கள் மற்றும் ராஜமலை பொதுமக்களிடம் என்ன செய்வது என்பது குறித்தும் ஆலோசனை செய்து வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்தும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தினை தொடர்வதா அல்லது மாற்று நடவடிக்கையில் ஈடுபடுவதா என்பது குறித்தும் விஜயபாஸ்கர் இன்று ஒரு முடிவு எடுப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.